ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கமுங்க. மேஷ ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு விரைச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். இதன் மூலமா நிறைய கஷ்டங்களும் புதிதாக பிரச்சனைகளுமே உங்க வாழ்க்கையில அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கும். மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி மேஷராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும். அதை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேஷ ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன் பகவான், புதன் பகவானும்
பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. இவங்களை அடுத்து லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்கார். ஸோ கிரகங்கள் இப்படி தான் வளம் வராங்க. இதனாலேயே எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நினச்ச மாதிரியே நிறைய நல்ல விஷயங்கள், நிம்மதி வாழ்க்கையை குடும்பத்தில் வாழ போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சு நிற்க போகுது. எல்லா வகைகளிலும் நன்மைகள் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்பட போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதன் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 12 ராசிக்கு வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு படி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி? எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சது. இந்த 4-5 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஏண்டா மேஷ ராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமையில் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடினமாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்ன சாமி சனியோட வக்ர பயிற்சி அப்படின்னா அது வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வந்து ஒரு பிளஸ்ஸாக செயல்பட போறாருங்க ஒரு 4-5 மாதங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நல்லது பண்ண போறார். அதுதான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி. கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ இந்த 7.5 சனி காலத்தில் அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்குது. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது. இனி அதனுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையும் தொல்லையும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து வந்து அந்த கம்பெனி வந்து அவங்கள கௌரவப்படுத்தி இருக்கும். என்னடா இது அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களே இந்த கம்பெனியில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க.
நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சவாலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா மேஷ ராசியில் பிறந்தேன், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் புலம்பிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய மேஷராசி நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, நல்ல வேலையில் ஏதாவது ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக மேஷராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய பழக்க வழக்கங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரகசியத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையுமே அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தவறான குடும்ப உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். அதை வச்சு பார்க்குறப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்,
இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் தனவரவு ஏற்றமாக இருக்கும். நீங்கள் பணத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. பண வரவு தாராளமாக உங்கள் கைக்கு வரப்போகுது. அரசு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்க போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மங்கள காரியங்கள் நடக்க போகுது. அரசில் பணிபுரியவர்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய காலகட்டம். என்னடா ஆட்டம் ஆடினாங்க, உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே காணாம போக போறாங்க. அரசாங்க துறையில பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்ததா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு இனிய தகவல்கள் சேரும். தன வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களுடைய வகையில் உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். சினிமா, டிராமா இந்த மாதிரியான விஷயங்களில் பொழுது கழித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விற்பனை பிரதிநிதிகள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் தொழில் சூடு பிடிக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போகிறீங்க. உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே வாய் மேலே விரல் வச்சு சைலண்டாக உட்காரக்கூடிய அளவுக்கு அரிய சாதனைகளை புரிய போறீங்க. சிலருக்கு உடல் நலிவுறுங்க. பெண்களுடன் விவாதம் செய்வது மட்டும் தவிர்த்திடணும். ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தவிர்க்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. பூஜை வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுடைய எண்ணங்களை இன்னும் ஃபாஸ்டா ஈடேற்றி கொடுக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு நிறைய வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டுகளை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சு அதை உங்களுடைய தொழிலை பயன்படுத்தி லாபம் காண போறீங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் ஏற்படுங்க. அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். இரவு நேர பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கதவை திறக்கவிட போதுங்க. அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்திட முயற்சி செய்யலாங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள், அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய மேஷராசிக்கு சாதகமாக தாங்க இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமான மனசில் நினைச்சுக்கிட்டு அணு தினமும் வழிபாடு செய்ய நிம்மதி அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் சிறக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோடு குரு, செவ்வாய், கேது இவங்க எல்லாருமே இந்த நாட்களில் அதீத நன்மைகளை தரப்போறாங்க. பைரவருடைய வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய சஞ்சாரத்தினால உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். செல்வாக்கு உயரும். வழக்குகள் சாதகமாகும். உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் தேவைங்க. உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய சஞ்சாரத்தினால உடல்நிலையில கவனம் தேவை. உங்க வேலையில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதங்களையுமே நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் 2ஆம் இடத்துல தனக்காரகன், 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது இந்த சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க. தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்களில் எப்போவுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். ஓகேங்களா? ரொம்ப பொறுமை அவசியம். என்ன பேசுகிறோம், அதனால் நமக்கு என்ன பலன், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத 1க்கு 100 முறை யோசிச்சு தான் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையே வெளிவரணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய செயல்பாடுகளில் பொறுமையும் அவசியம், கவனமும் அவசியம். வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். யார்கிட்டையும் அதீத கோபம் வேண்டாம். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையுமே இறங்கக்கூடாது. முக்கியமாக சொந்தமா தொழில் செய்றீங்க, புதிய முதலீடுகள் எதுவுமே செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும். ஒரே வார்த்தை தான், எங்கும் கவனம், எதிலும் கவனம். இந்த நாட்கள் புரிஞ்சுதுங்களா? சகல விதங்களையுமே இந்த நாட்கள்
அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. மேலும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் கால பைரவருடைய வழிபாடும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக வருங்க. முக்கியமா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க கவலையை மறந்து காலரை தூக்கிட்டு பயணம் மேற்கொள்ள போறீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. வாழ்த்துக்கள். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி.